இன்னைக்கு visittemples.com மூலமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் சித்தர்காடுங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சித்தர்காடு நம்ம அழகிய கிராமம் பட்டாபிராம் திண்ணனூருக்கு பக்கத்திலேயே இருக்குது. சுந்தரராஜ பெருமாள் கோயிலோட ராஜகோபுரம் 5 அடுக்கு கொண்டது. கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரத்தில் வர்ணங்களோ இல்லை சுண்ணாம்போ அடிக்காமல் ரொம்ப பொலிவிழந்து காணப்படுறது. ரெண்டாவது, ராஜகோபுரத்தோட உள்பக்கத்தில் பார்த்தா செடி கொடியெலாம் முளைச்சிருக்கு. இது அந்த ராஜகோபுரத்தோட ஸ்திரத்தன்மைக்கு உகந்தது அல்ல. ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே போனால் முதல்ல ஒரு துவஜஸ்தம்பம், ஒரு பலிப்பீடம் இருக்குது. ஒரு கருடாழ்வார் சன்னதி மூலஸ்தானத்தை நோக்கியவாறு இருக்குது. கருடாழ்வார் சன்னதியை அடுத்து மூலஸ்தானத்தை நோக்கி நம்ம போனால் சின்னதாக ஒரு மகாமண்டபம் மாதிரி இருக்குது. அதோட மேல் பக்கத்தில் சுந்தரராஜ பெருமாள் மற்றும் 2 கருடாழ்வார் விக்கிரகங்கள் வச்சுருக்கான். மூலஸ்தானத்தோட வெளிப்பக்கத்தில் கருப்பு வர்ணத்தில் துவாரபாலகர்கள் இருக்கா. மூலஸ்தானத்தில் சுந்தரராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி ஸ்ரீதேவி பூதேவியோட காணப்படுறார். இவர் மகாவிஷ்ணுவோட ஒரு ரூபம். அதே மூலஸ்தானத்தில் உற்சவமூர்த்தி விக்கிரகங்களும் சுதர்சன சக்கரமும் வச்சிருக்கா. அதுக்கு அடுத்து இருக்கிற இடத்துல கண்ணனோட ஒரு விக்கிரகம் இருக்கு. மூலவர் உற்சவர் ரெண்டுமே அங்கே இருக்கார். அதே மகாமண்டபத்தில் திருமழிசையாழ்வார், உடையவர், திருமங்கையாழ்வார், நம்மாழ்வார், சேனை முதல்வர் இவாளோட சேர்த்து ஒரு நாகர் விக்கிரகமும் அந்த மகாமண்டபத்தில் இருக்கு. கோயிலுக்கு ஒரு மடப்பள்ளி இருக்கு. மடப்பள்ளி பக்கத்துலேயே ஒரு நாகர் விக்கிரகமும் இருக்கு. மூலவர் சன்னதியை சேவிச்சுட்டு தாயார் சன்னதியும் ஆண்டாள் சன்னதியும் சேவிக்கலான்னு போனால் எல்லா சன்னதியும் மூடி தான் இருந்தது. பட்டாச்சாரியார் மொத்தம் மூலவர் சன்னதியில் 3-4 பேர் இருந்தா. ஆனால் தாயார் சன்னதியை யாருமே திறக்க மாட்டேன்ட்டா. கேட்டால் வேலை இருக்குது அப்படின்ட்டா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கடைசியில் தாயாரை பார்க்காமலே தான் வந்தோம். வெளியிலேருந்து பிரகாரத்துக்கு வெளியில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ஆண்டாள் சன்னதியும் அதுதான். பல நாட்கள் ஆகியிருக்கும்னு தான் தோன்றது. ஏன்னா ஆண்டாள் சன்னதியும் தாயார் சன்னதியும் பக்தாளுக்கு திறந்து விடாமல் இருக்கிறது ரொம்ப ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக அமையும். எந்த ஒரு இடத்துலையும் புல்லு முளைச்சி போயிடுது அப்படின்னா அது ஒரு தவறான ஒரு உதாரணத்தும் ஒரு எண்ணத்தை தான் தோற்றுவிக்கும். ஆனால் இந்த கோயிலில் வெளிப்பிரகாரத்தில் நம்ம நடந்து வந்தபோது பார்த்தா தரை தளத்தில் கூட அங்கங்கே செடி புல்லெல்லாம் முளைச்சிருக்கு. தாயார் சன்னதியிலையும் அதே மாதிரி தான். கோபுரத்து மேலேயும் புல், ஆண்டாள் சன்னதியிலையும் புல், ராஜகோபுரத்தில் மேலேயே புல். ஏன் பராமரிக்கப்படாமல் எந்த சன்னதியும் திறக்காமல் பட்டாச்சாரியார்கள் 3 பேர் 4 பேர் எல்லாரும் மூலவர் சன்னதியிலேயே உட்காந்துட்டு மொபைல் விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு தெரியல. கோயில் உள்ள நுழையும் போது வலப்பக்கத்தில் இருக்கிற ஒரு மண்டபத்தில் நிறைய வாகனங்கள், பழுதுபட்ட வாகனங்கள்லாம் அடுக்கி போட்டிருந்தது. அதெல்லாம் சரியாக பராமரிக்கப்படாமல் பயங்கர தூசும் அழுக்குமா இருந்தது. 13ஆம் நூற்றாண்டில் ஜதவர்ம சுந்தரபாண்டியனால் ஆரம்பித்து கட்டப்பட்ட இந்த கோயில் இன்னைக்கு இவ்வளவு புல் பூண்டு செடி கொடியெல்லாம் முளைச்சி இப்படி இருக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை விட வருத்தமானது 3-4 பட்டாச்சாரியர்கள் மூலவர் சன்னதியில் உட்காந்து தாயார் சன்னதியை திறக்க மாட்டேன், ஆண்டாள் சன்னதியை திறக்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சுன்னு உட்காண்றது அதை விட வினோதமாக இருக்குது. சாக்ஷாத் சுந்தரராஜ பெருமாள் தான் எல்லாருக்கும் நல்வழி காட்டி இந்த கோயிலை திரும்பியும் பழைய நிலைக்கு விருத்தி அடை செய்யணும். இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு விசிட் டெம்பிள் சார்பாக நன்றிகள், வணக்கங்கள்.